Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. நேரியல் உயர்வரிசை நிலையான கெழுக்களை கொண்ட சமபடித்துவமான சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளின் பொதுத் தீர்வின் அமைப்பு என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சமன்பாடுகளின் அமைப்பு ஸ்டார் ஈக்குவேஷனில் கொடுத்திருப்பது போல் இருக்கும். இதனுடைய தீர்வு y = e power lambda x என்ற அமைப்பில் இருக்கும் என்று எடுத்துக்கொண்டோம். ஏனெனில் இந்த சாதாரண வகைக்கெழு சமன்பாடு நேரியல் வகைக்கெழு சமன்பாடாக இருக்கிறது. இதற்கு நிலையான மாறிலிகள் கெழுக்களாக இருக்கின்றன. இது சமபடித்துவமான வகைக்கெழு சமன்பாடாக இருக்கிறது. அதனால் இதன் தீர்வு அமைப்பை y = e power lambda x என்று எடுத்துக்கொண்டோம். இந்த சாதாரண வகைக்கெழு சமன்பாடு nth வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடாக இருப்பதனால் நமக்கு n படி துணை பல்லுறுப்பு சமன்பாடு இன் லாம்டா கிடைக்கும். அது lambda power n plus an-1 lambda power n-1 plus an-2 lambda power n-2 plus etc. plus a1 lambda plus a0 equal to 0 என்று இருக்கும். இதன் n மூலங்கள் lambda 1, lambda 2, lambda n என்பவை மெய்யெண்களாகவும் வித்தியாசமானவையாகவும் இருந்தால் n நேரியல் சார்பற்ற தீர்வுகள் e power lambda 1 x, e power lambda 2x, etc. e power lambda n x என்று கிடைக்கும். அப்பொழுது அதன் பொது தீர்வை y of x is equal to c1 e power lambda 1x plus c2 e power lambda 2x plus etc. plus cn e power lambda n x என்று எழுத முடியும் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலை உபயோகப்படுத்தி. அதுவே இந்த துணை பல்லுறுப்பு சமன்பாடு ஒன்றுக்கு m மூலங்கள் சமமான மெய்யெண்களாக இருந்தால் அதை லாம்டா என்று எடுத்துக்கொள்வோம். மீதியுள்ள n-m மூலங்கள் வித்தியாசமான மெய்யெண்களாக அவற்றை lambda m plus 1, lambda m plus 2, etc. lambda n என்று குறித்தால் lambda m plus 1 is different from lambda m plus 2 is different from lambda n. அதனால்தான் வித்தியாசமான மெய்யெண்களாக மீதியுள்ள மூலங்கள் n-m மூலங்கள் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் அப்பொழுது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஸ்டாரின் பொது தீர்வு எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதைத்தான் நாம் இப்பொழுது இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ள போகிறோம். இரண்டாவது வரிசை நேரியல் நிலையான கெழுக்கள் உடைய சமபடித்துவமான சாதாரண வகைக்கெழு சமன்பாடு y double prime plus a1y prime plus a0y equal to 0 என்பதாகும். அதன் தீர்வு y is equal to e power lambda 1 x என்றால் lambda மாறிலி lambda square plus a1 lambda plus a0 equal to 0 என்ற துணை சமன்பாட்டை நிறைவு செய்யும். ஒருவேளை இந்த துணை சமன்பாட்டுக்கு இரண்டு மூலங்கள் இருக்கும். அந்த இரண்டு மூலங்களுமே சமமான மெய்யெண்களாக இருந்துவிட்டால், அதாவது ரியல் டபுள் ரூட் இதற்கு இருந்தால் அப்பொழுது lambda 1 equal to lambda 2 என்று ஆகும். அதனால் அதன் தீர்வுகள் y1 equal to y2 equal to e power lambda 1 x என்று நமக்கு ஒரே ஒரு தீர்வு தான் கிடைக்கும். நமக்கு மற்றொரு நேரியல் சார்பற்ற தீர்வு வேண்டும். அதை நாம் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடித்தால் நமக்கு முதல் தீர்வு y1 என்று இருந்தால் இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வு
x into y1 என்று இருக்கும் என்பதை நாம் முன்னமேயே பார்த்திருக்கிறோம். இதை நாம் விரிவுபடுத்த போகிறோம் n வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளுக்கு. லாம்டா நிறைவு செய்யும் n படி துணை சமன்பாட்டின் m மூலங்கள் சமமாக இருந்தால் அந்த மூலத்தை நாம் ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி m என்று கூறுவோம். அதாவது லாம்டா பன்முகத்தன்மையுடைய மூலமாக இருக்கிறது. அப்பொழுது பொதுவாக லாம்டா என்பது ஒரு மெய்யெண்ணாக இருந்து அது ரியல் ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி m ஆக இருந்தால் அதற்கு தொடர்புடைய m நேரியல் சார்பற்ற தீர்வுகளின் அமைப்பு e பவர் லாம்டா x, x e பவர் லாம்டா x, x ஸ்கொயர் e பவர் லாம்டா x எக்ஸெட்ரா x பவர் m-1 e பவர் லாம்டா x என்பதாக இருக்கும் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நாம் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ளலாம். நமக்கு ஒரு 5வது வரிசை நேரியல் நிலையான கெழுக்கள் கொண்ட சமபடித்துவமான சாதாரண வகைக்கெழு சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தீர்வை y = e பவர் லாம்டா x என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு துணை சமன்பாடு லாம்டா நிறைவு செய்வதாக இருக்கும் துணை சமன்பாடு லாம்டா பவர் 5 மைனஸ் 3 லாம்டா பவர் 4 பிளஸ் 3 லாம்டா கியூப் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என்று வரும். இதன் மூலங்களை நாம் இப்பொழுது கண்டுபிடிப்போம். இந்த துணை சமன்பாட்டை நாம் இந்த காரணிகள் மூலமாக எழுதலாம். அப்பொழுது நமக்கு லாம்டா ஸ்கொயர் இன்டு லாம்டா மைனஸ் 1 த ஹோல் கியூப்ட் ஈக்குவல் டு 0 என்று வருகிறது. இதிலிருந்து நமக்கு லாம்டா ஈக்குவல் டு 0 என்பது ஒரு மூலம், ஆனால் அதன் மல்டிப்ளிசிட்டி 2ஆக இருக்கிறது. லாம்டா ஈக்குவல் டு 1 என்ற மூலம் மல்டிப்ளிசிட்டி 3ஆக இருக்கிறது. அதனால் லாம்டா ஈக்குவல் டு 0 இஸ் அ டபுள் ரூட் என்றும் லாம்டா ஈக்குவல் டு 1 இஸ் அ ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி 3 என்றும் கூறுவோம். அதனால் அதற்கு தொடர்புடைய தீர்வுகளை y1 ஈக்குவல் டு e பவர் 0x, y2 ஈக்குவல் டு x டைம்ஸ் e பவர் 0x என்று எழுதுவோம். இது லாம்டா ஈக்குவல் டு 0 என்று மூலத்தின் மதிப்பு இருந்தால் அதற்கு தொடர்புடைய 2 தீர்வுகள் நேரியல் சார்பற்ற தீர்வுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக லாம்டா ஈக்குவல் டு 1 என்ற மூலம் ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி 3 என்று பார்த்தோம். அதற்கு தொடர்புடைய தீர்வுகள் y3 ஈக்குவல் டு e பவர் 1x, y4 ஈக்குவல் டு x e பவர் 1x, y5 ஈக்குவல் டு x ஸ்கொயர் e பவர் 1x என்று ஆகும். அதனால் இந்த 5வது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வுகள் 1x e பவர் x, x e பவர் x, x ஸ்கொயர் e பவர் x என்று கிடைக்கிறது. இந்த 5 தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகள் ஆகும். இதை நாம் இவற்றின் ரான்ஸ்கியனை கொண்டு கண்டுபிடித்து இவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று புரிந்து கொள்ளலாம். அதனால் இதன் பொது தீர்வை நாம் y is equal to c1y1 plus c2y2 etc. c5y5 என்று எழுதிவிடலாம். y1, y2, y3, y4, y5 என்பதெல்லாம் இங்கே முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு nth வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு எடுத்துக்கொள்ளலாம். அது நேரியல் வகைக்கெழு சமன்பாடு. அதற்கு நிலையான மாறிலிகள் கெழுக்களாக இருக்கின்றன. அது சமபடித்துவமான வகைக்கெழு சமன்பாடு. அதனால் அதனுடைய தீர்வின் அமைப்பு y ஈக்குவல் டு e பவர் லாம்டா x என்று இருக்கும். இது சமன்பாட்டை நிறைவு செய்கிறது என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு லாம்டா நிறைவு செய்யும் ஒரு n படி துணை சமன்பாடு
அதாவது பல்லுறுப்பு கோவை சமன்பாடு கிடைக்கும். அதனுடைய m மூலங்கள் சமமானவையாக அவற்றின் மதிப்பை λ1 என்று எடுத்துக்கொள்ளலாம். இருக்கும் பொழுது அதை λ1 is a root of multiplicity m என்று கூறுவோம். அப்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் m தீர்வுகள் e power λ1x, x e power λ1x, etc. x power m-1 into e power λ1x என்ற அமைப்பில் இருக்கும் என்பதையும் அவை நேரியல் சார்பற்ற தீர்வுகளாகவும் இருக்கும் என்பதையும் நாம் இப்பொழுது நிரூபணம் செய்ய முயற்சிக்க போகிறோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருப்பது இந்த அமைப்பில் இருக்கிறது. அதாவது nth derivative of y plus an-1 n-1th derivative of y plus etc. plus a0 into y என்று இருக்கிறது இடது புறத்தில். அதை நாம் ஒரு ஆபரேட்டர் L ஆபரேட்டிங் ஆன் y என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது இந்த ஆபரேட்டர் L என்பது எதை குறிக்கிறது? L என்பது d to the n by dx to the n plus an-1, the n-1th derivative with respect to x, plus an-2, the n-2th derivative with respect to x plus etc. a0 என்பதை குறிக்கிறது. L on e power λx என்ன என்று பார்ப்போம். அது ஒரு பல்லுறுப்பு கோவை multiplied by e power λx என்று வருகிறது. இந்த பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டிற்கு m சமமான மூலங்கள் இருக்கின்றன. அதை நாம் λ1 என்று குறித்திருக்கிறோம். அதனால் அதன் m காரணிகள் λ-λ1 என்றே இருக்கும். அதனால் λ-λ1 பவர் m என்பது காரணியாகும். மற்றுமுள்ள தீர்வுகளை λm+1, λm+2, etc. λn என்று குறித்தால் λ-λm+1 into λ-λm+2, etc. λ-λn என்பவையும் காரணிகளாகும். அதனால் L on e power λx என்பதை λ-λ1 power m into h of lambda into e power λx என்று எழுதலாம். h of lambda என்பது λ-λm+1 into λ-λm+2, etc. into λ-λn என்ற காரணிகளின் பெருக்கல் பலனாக இருக்கின்றது. அது m less than n ஆக இருக்கும் பொழுது இருக்கும். அதுவே m is equal to n என்று இருக்கும் பொழுது h of lambda equal to 1 என்று ஆகும். அதனால் நமக்கு L on e power λx is equal to λ-λ1 power m into h of lambda into e power λx என்று கிடைக்கிறது. இதை நாம் லாம்டாவை சார்ந்த வகையீட்டல் செய்யலாம். அதாவது டிஃபரன்ஷியேட் ஸ்டார் வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா பண்ணலாம். அதாவது d by d lambda of L on e power λx கண்டுபிடிக்கலாம். அது m into λ-λ1 power m-1 into h of lambda into e power λx plus λ-λ1 power m into d by d lambda of h of lambda into e power λx என்று கிடைக்கும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கொண்டால் dou by dou lambda of L on e power λx is equal to L on dou by dou lambda of e power λx என்பது ஆகும். இதை எழுதினால் L on x e power λx என்று ஆகும். அது ரைட் ஹேண்ட் சைடு
எடுத்துக்கொண்டால் அது m into lambda minus lambda 1 power m minus 1 h of lambda e power lambda x plus lambda minus lambda 1 power m dou by dou lambda of h of lambda e power lambda x என்று வருகிறது. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? L on x e power lambda x is equal to this right hand side term in double star என்று தெரிகிறது. லாம்டாவை சார்ந்த வகையீட்டலையும் எக்ஸை சார்ந்த வகையீட்டலையும் மாற்றம் செய்யலாம். அதுதான் நாம் இங்கே செய்தோம். ஒன்றை மற்றொன்று சார்ந்தது அல்ல. அந்த காரணத்தினால் இந்த மாற்றம் பாசிபிளாக இருந்தது. ஏனெனில் வகையீட்டலின் பலனாக கிடைக்கும் வழித்தோன்றல்கள் தொடர்ச்சியானவையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான மாற்றம் பாசிபிளாக இருக்கிறது. அதனால் இதை நாம் செய்தோம். ஆனால் நமக்கு தெரியும் டோ பை டோ லாம்டா ஆஃப் எல் ஆன் இ பவர் லாம்டா எக்ஸ் எவாலுவேட்டட் அட் லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 இஸ் ஈக்குவல் டு 0 என்று. எப்படி? வலது கைப்புறத்தை பார்த்தால் லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 என்று போட்டால் இந்த டேர்ம் பூஜ்ஜியமாகும். லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 என்று போட்டால் இந்த டேர்மும் பூஜ்ஜியமாகும். அதனால் டோ பை டோ லாம்டா ஆஃப் எல் ஆன் இ பவர் லாம்டா எக்ஸ் எவாலுவேட்டட் அட் லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 எடுத்துக்கொண்டால் அது பூஜ்ஜியம். ஏனென்றால் வலது புறம் பூஜ்ஜியமாகிறது. அதாவது எல் ஆன் டோ பை டோ லாம்டா ஆஃப் இ பவர் லாம்டா எக்ஸ் என்பது பூஜ்ஜியமாகிறது. ஆனால் டோ பை டோ லாம்டா ஆஃப் இ பவர் லாம்டா எக்ஸ் என்பது எக்ஸ் இ பவர் லாம்டா எக்ஸ். அதனால் எல் ஆன் எக்ஸ் இ பவர் லாம்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என்று ஆகிறது. நாம் y is equal to e power lambda x எடுத்துக்கொண்டு L of y is 0 என்பதுதான் கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு, வகைக்கெழு சமன்பாடு. இப்பொழுது என்ன நிரூபணம் பண்ணியிருக்கிறோம்? L on x e power lambda x is equal to 0. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? x e power lambda x என்ற செயல்பாடு L on y equal to 0 என்ற வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவு செய்கிறது என்பது புலப்படுகிறது. அதனால் x e power lambda x என்பதும் இந்த சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு என்பது நமக்கு புரிகிறது. இங்கு m என்பது கிரேட்டர் தேன் 2 ஆக இருக்க வேண்டும். அதாவது அது மல்டிபிள் ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி கிரேட்டர் தேன் 2 ஆக இருக்கும் பொழுது என்ன ஆகும் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் x e பவர் லாம்டா 1 x என்பதும் இந்த சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாக இருக்கும் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். மேலும் நாம் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா திரும்பவும் பண்ணுவோம். அப்பொழுது நமக்கு d by d lambda of L on x e power lambda x என்ன என்பதை பார்க்க வேண்டும். அது L on d by d lambda of x e power lambda x என்று வரும். அதாவது L on x square e power lambda x என்று வரும். இப்பொழுது வலது கைப்புறத்தை எடுத்துக்கொண்டு அதை நாம் d by d lambdaவால் வகையிடல் செய்தால் நமக்கு m into m minus 1 into lambda minus lambda 1 power m minus 2 into h of lambda e power lambda x plus m into lambda minus lambda 1 power m minus 1 d by d lambda of h of lambda e power lambda x plus m into lambda minus lambda 1 power m minus 1 into d by d lambda of h of lambda e power lambda x plus lambda minus lambda 1 power m into d square by d lambda square of h of lambda e power lambda x என்று 4 terms கிடைக்கும் வலது கை புறத்தில். இப்பொழுது நாம் இடது கை புறத்தை lambda equal to lambda 1 இல் என்ன ஆகிறது என்று பார்ப்போம். அதுதான்
வலது கை புறத்தில் லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 என்னும் பொழுது கிடைக்கும் மதிப்பாக இருக்கும். வலது புறத்தில் லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 என்று பார்த்தால் இந்த டேர்ம் பூஜ்ஜியமாகிறது, இரண்டாவது டேர்மும் பூஜ்ஜியமாகிறது, மூன்றாவதும் பூஜ்ஜியமாகிறது, இந்த நாலாவது டேர்மும் பூஜ்ஜியமாகிறது. அதனால் ரைட் ஹேண்ட் சைடு லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 என்ற மதிப்பில் பூஜ்ஜியம் ஆகிறது. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 என்ற மதிப்பில் என்ன ஆகிறது என்று பார்த்தால் பூஜ்ஜியம் ஆகிறது. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவாக இருக்கிறது? L on x square e power lambda x என்று இருக்கிறது. அது லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 என்னும் பொழுது 0 என்று ஆகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? x square into e power lambda 1 x என்ற செயல்பாடு nth வரிசை வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவு செய்யும் தீர்வாக இருக்கிறது என்பதை குறிக்கிறது. அதனால் நமக்கு அந்த சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் அடுத்த தீர்வாக x ஸ்கொயர் e பவர் லாம்டா 1 x என்று கிடைக்கிறது. இதுவரை நாம் என்னவெல்லாம் தீர்வு என்று பார்த்தோம்? e பவர் லாம்டா 1 x ஒரு தீர்வாக இருந்தால் லாம்டா 1 என்ற மூலம் m டைம்ஸ் மூலமாக இருந்தால், அதாவது லாம்டா 1 என்பது ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி m ஆக இருந்தால் நாம் x e பவர் லாம்டா 1 x என்பதும் ஒரு தீர்வு, x ஸ்கொயர் e பவர் லாம்டா 1 x என்பதும் ஒரு தீர்வு என்று பார்த்தோம். இதே போல் நாம் ஆர்கியூ செய்து கொண்டே வந்தோம் என்றால் நமக்கு மற்றுமுள்ள தீர்வுகள் எல்லாம் கிடைக்கும். இதை நாம் ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். அதாவது m is equal to 3 என்று எடுத்துக்கொள்ளலாம். லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 என்ற மூலம் 3 முறை இதன் மூலமாக அப்பியர் ஆகிறது. லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 என்பது a root of multiplicity 3 என்று ஆகிறது. அதனால் d by d lambda of L on x e power lambda x என்பது m into m minus 1 into lambda minus lambda 1 power m minus 2 into h of lambda e power lambda x plus the other terms. எப்படி இருக்கும்? Terms involving mth power of lambda minus lambda 1 plus terms involving m minus 1th power of lambda minus lambda 1 என்பதாக இருக்கும் என்பதைத்தான் நாம் இங்கு முன்னால் பார்த்தோம். இங்கே பார்த்தால் உங்களுக்கு தெரியும், m into m minus 1 into lambda minus lambda 1 power m minus 2 h of lambda e power lambda x plus இந்த term lambda minus lambda 1 power m minus 1 என்ற காரணியை கொண்டிருக்கிறது. இதுவும் அதே காரணியை கொண்டிருக்கிறது. இது lambda minus lambda 1 power m என்ற காரணியை கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாம் இங்கே மறுபடியும் எழுதியிருக்கிறோம் வலது கை புறத்தில். m is equal to 3 என்ற பொழுது d by d lambda of L on x e power lambda x is equal to 3 into 2 into lambda minus lambda 1 into h of lambda e power lambda x plus terms involving third power of lambda minus lambda 1 plus terms involving second power of lambda minus lambda 1 என்று இருக்கும். இப்பொழுது lambda equal to lambda 1 என்ற மதிப்பில் இது என்ன ஆகிறது என்று பார்த்தால் இந்த 3 டேர்ம்களுமே பூஜ்ஜியம் ஆகிவிடும். அதனால் d by d lambda of L on x e power lambda x என்பது பூஜ்ஜியம். அப்படி என்றால் L on x e power lambda x is x square e power lambda x. அதனால் x square e power lambda x என்பது சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவு செய்கிறது என்பது ஆகிறது. அதனால் x square e power lambda x என்பது அந்த சாதாரண வகைக்கெழுவின் தீர்வாக நமக்கு கிடைக்கிறது. அதே போல் இப்பொழுது இந்த L on x square e power lambda x ஐ with respect to lambda differentiate செய்தால்
அதனால் லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 என்ற பொழுது வலது கைப்புறத்தில் நமக்கு 3 ஃபேக்டோரியல் இன்டு ஹெச் ஆஃப் லாம்டா 1 இன்டு இ பவர் லாம்டா 1 எக்ஸ் என்று இருக்கும். அந்த ஹெச் ஆஃப் லாம்டா 1 பூஜ்ஜியமாக இருக்காது. ஏனென்றால் ஹெச் ஆஃப் லாம்டா 1 காரணிகள் லாம்டா மைனஸ் லாம்டா எம் பிளஸ் 1 லாம்டா மைனஸ் லாம்டா எம் பிளஸ் 2 என்று இருக்கும். ஒரு மூலமும் லாம்டா 1ஆக இருக்காத காரணத்தினால் ஹெச் ஆஃப் லாம்டா 1 பூஜ்ஜியமாக ஆகாது. அதனால் வலது கைப்புறம் பூஜ்ஜியமாக ஆகாது. அதனால் எல் ஆஃப் எக்ஸ் கியூப் டி பவர் லாம்டா 1 எக்ஸ் என்பது பூஜ்ஜியம் அல்ல. அதனால் எக்ஸ் கியூப் டி பவர் லாம்டா 1 எக்ஸ் என்பது தீர்வு அல்ல சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டிற்கு. அதனால் எம் இஸ் ஈக்குவல் டு 3 என்று இருக்கும் பொழுது, அதாவது லாம்டா ஈக்குவல் டு லாம்டா 1 என்பது ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி 3 என்றாக இருந்தால் இதனுடைய தீர்வுகள் இ பவர் லாம்டா 1 எக்ஸ், எக்ஸ் இ பவர் லாம்டா 1 எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் லாம்டா 1 எக்ஸ் என்பதாகத்தான் இருக்கும் என்றுதான் நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். பொதுவாக எம் மூலங்கள் லாம்டா 1 என்ற மதிப்பை எடுத்துக்கொண்டால் அதனுடன் தொடர்பு படுத்திய தீர்வுகள் இ பவர் லாம்டா 1 எக்ஸ், எக்ஸ் இ பவர் லாம்டா 1 எக்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1 இ பவர் லாம்டா எக்ஸ் என்பதாகத்தான் இருக்கும் என்பது நிரூபணம் ஆகிறது. அடுத்ததாக நாம் இந்த தீர்வுகள் நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று நிரூபணம் செய்ய வேண்டும். m is equal to 2 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது ரான்ஸ்கியன் ஆஃப் 2 தீர்வுகள் இ பவர் லாம்டா 1 எக்ஸ், எக்ஸ் இ பவர் லாம்டா 1 எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டு அந்த ரான்ஸ்கியன் பூஜ்ஜியமாகவில்லை என்று பார்ப்போம். இந்த ரான்ஸ்கியன் என்பது டிட்டர்மினன்ட் e power lambda 1 x, x e power lambda 1 x, lambda 1 e power lambda 1 x, e power lambda 1 x plus lambda 1 into x into e power lambda 1 x என்று வரும். இதிலிருந்து e power lambda 1 x என்பதை வெளியில் எடுத்தால் நமக்கு e power 2 lambda 1 x into determinant of 1 x lambda 1 1 plus lambda 1 x என்பது கிடைக்கும். அதை விரிவு செய்தால் நமக்கு 1 plus lambda 1 x minus lambda 1 x அதாவது 1 என்று கிடைக்கும். அது e power 2 lambda 1 x ஐ பெருக்குகிறது. அதனால் இந்த ரான்ஸ்கியன் ஆஃப் e power lambda 1 x, x e power lambda 1 x என்பது e power 2 lambda 1 x என்று கிடைக்கும். அது ஒரு பொழுதும் பூஜ்ஜியம் அல்ல. அதனால் இந்த ரான்ஸ்கியன் டிஃபரண்ட் ஃப்ரம் 0வாக இருக்கிறது. எனவே இந்த இரு தீர்வுகளும் e பவர் லாம்டா 1 எக்ஸ், எக்ஸ் e பவர் லாம்டா 1 எக்ஸ் என்ற இரு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்பது நிரூபணம் ஆகிறது. பொதுவாக m தீர்வுகளை எடுத்துக்கொண்டால் e power lambda 1 x, x e power lambda 1 x, x square e power lambda 1 x, etc. x power m minus 1 e power lambda 1 x என்பது m தீர்வுகள் ஆகும். இப்பொழுது அவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று காண்பிக்க வேண்டும். அதனால் அவற்றின் ரான்ஸ்கியனை எடுத்துக்கொள்ளலாம். ரான்ஸ்கியன் ஆஃப் e power lambda 1 x, x e power lambda 1 x, etc. x power m minus 1 e power lambda 1 x என்பது இந்த டிட்டர்மினண்டாக இருக்கும். இதில் ஒரு காலத்தில் இருந்தும் e power lambda 1 x என்பதை எடுத்தால் அது e power lambda 1 x to the power of m என்று ஆகும். அது ரான்ஸ்கியன் ஆஃப் 1x x square x power m minus 1 என்பதை பெருக்கும். எப்படி நமக்கு இந்த ரான்ஸ்கியன் ஆஃப் 1x x square எக்ஸெட்ரா x power m minus 1 என்று கிடைத்தது? இதில் நாம் ரோ ஆபரேஷன்ஸ் செய்தால் நமக்கு கிடைக்கும் ஒரு காரணி w of 1x x square x to the power of m minus 1 ஆக இருக்கும். இந்த ரான்ஸ்கியனை நாம் இவாலுவேட் செய்தால்
அது நமக்கு 1 factorial into 2 factorial into 3 factorial into m-1 factorial என்று கிடைக்கும். இது ஒரு நிலையான மாறிலி. அது e power lambda 1 mx ஐ பெருக்குகிறது. அதனால் இந்த மதிப்பு எப்பொழுதுமே பூஜ்யமாக ஆகாது. அதாவது Wronskian of e power lambda 1 x e power lambda 1 x etc. x power m-1 e power lambda 1 x என்பது ஒரு பொழுதும் பூஜ்யமாக ஆகாது. எனவே இந்த m தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கின்றன. அதனால் அதன் பொது தீர்வு y of x is equal to e power lambda 1 x into a0 plus a1x plus etc. plus am-1 into x power m-1 plus bm plus 1 e power lambda m plus 1 x plus etc. plus bn e power lambda n x என்று இருக்கும். இதுதான் அந்த n வரிசை சாதாரண வகைக்கெழு சமப்படுத்துவமான சமன்பாட்டின் பொது தீர்வாக இருக்கும். எப்பொழுது? அடுத்த கேஸை பார்க்கலாம். அதாவது இந்த துணை சமன்பாட்டிற்கு கலப்பெண்கள் மூலங்களாக இருந்தால், அதாவது லாம்டா ஈக்குவல் டு நியூ பிளஸ் ஐ ஒமேகா என்ற கலப்பெண் மூலங்களாக இருக்கிறது. அந்த மூலம் மல்டிப்ளிசிட்டி 2 உடையதாக இருக்கிறது. நமக்கு தெரியும் கலப்பெண்கள் இணைந்த ஜோடியில்தான் நிகழ்கின்றன. அதனால் இந்த மூலம் லாம்டா ஈக்குவல் டு நியூ பிளஸ் ஐ ஒமேகா என்ற மூலம் இணைந்த ஜோடியில் நிகழ்கின்ற பொழுது நியூ மைனஸ் ஐ ஒமேகா என்பதும் ஒரு மூலமாக இருக்கும். அந்த இரண்டு மூலங்களும் சமமாகவும் இருக்கின்றன. அப்படி இருந்தால் பொது தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். அதன் நேரியல் சார்பற்ற தீர்வுகளின் அமைப்பு எப்படி இருக்கும்? e power nu x into cos omega x e power nu x into sin omega x என்று இருக்கும். ஆனால் இந்த மூலம் மல்டிப்ளிசிட்டி 2வாக இருப்பதினால் மற்ற இரு தீர்வுகளும் x into e power nu x cos omega x x into e power nu x sin omega x என்பதாக இருக்கும். அதனால் இந்த 4 தீர்வுகளும் 4 நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கும். இவை ரியல் வேல்யூட் செயல்பாடுகள். அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வை நாம் y is equal to e power nu x into a1 plus a2x into cos omega x plus b1 plus b2x into sin omega x என்று எழுதலாம். இதில் a1, a2, b1, b2 என்பது 4 தன்னிச்சையான மாறிலிகளாக அமைந்திருக்கின்றன. அதுவே கலப்பெண் மூலங்கள் மல்டிப்ளிசிட்டி 3 ஆக இருந்தால் பொது தீர்வு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அதாவது நியூ பிளஸ் ஐ ஒமேகா என்பது கலப்பெண் மூலம். ஆனால் அது இணைந்த ஜோடியில்தான் நிகழும். அதனால் நியூ மைனஸ் ஐ ஒமேகா என்பதும் ஒரு கலப்பெண் மூலம். ஆனால் அது மல்டிப்ளிசிட்டி 3 ஆக இருக்கும் மூலமாக இருக்கிறது. அதனால் பொது தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும்? y equal to e power nu x into a1 plus a2x plus a3x square into cos omega x plus b1 plus b2x plus b3x square into sin omega x என்பதாக இருக்கும். இப்பொழுது நமக்கு புரிகிறது, ஒரு கலப்பெண் மூலம் மல்டிப்ளிசிட்டி m ஆக இருந்தால் எப்படி பொது தீர்வு எழுத வேண்டும் என்பது இந்த அமைப்பிலிருந்து நன்றாக புரிந்து கொண்டு எழுத முடியும். அடுத்ததாக அந்த துணை சமன்பாட்டிற்கு ஒரு ரியல் டபுள் ரூட் லாம்டா இருக்கிறது. அதை தவிர
ஒரு கலப்பெண் மூலம் லாம்டா 1 = நியூ பிளஸ் ஐ ஒமேகாவாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது புது தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இது ரியல் டபுள் ரூட் லாம்டா என்று இருப்பதால் பொது தீர்வில் e பவர் லாம்டா எக்ஸ் இன்டு ஏ பிளஸ் பிஎக்ஸ் என்ற அமைப்பு இருக்கும். அடுத்ததாக லாம்டா 1 = நியூ பிளஸ் ஐ ஒமேகா என்ற கலப்பெண் மூலமும் இருக்கிறது. அதனால் அதை சார்ந்ததாக உள்ள தீர்வு e பவர் நியூ எக்ஸ் இன்டு b1 cos ஒமேகா எக்ஸ் பிளஸ் b2 sin ஒமேகா எக்ஸ் என்பதாக இருக்கும். வகைக்கெழு சமன்பாடு ஒரு நேரியல் வகைக்கெழு சமன்பாடு. அதனால் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகப்படுத்தி இதன் பொது தீர்வை y = e பவர் லாம்டா எக்ஸ் இன்டு ஏ பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் e பவர் நியூ எக்ஸ் இன்டு b1 cos ஒமேகா எக்ஸ் பிளஸ் b2 sin ஒமேகா எக்ஸ் என்று எழுதலாம். இது எப்படி சாத்தியமாயிற்று? வகைக்கெழு சமன்பாடு சமபடித்துவமான சமன்பாடு. அதனால் நம்மால் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகப்படுத்த முடிந்தது. மேலும் அதனுடைய கெழுக்கள் நிலையான கெழுக்களாக இருப்பதால் நாம் அதன் தீர்வின் அமைப்பு e பவர் லாம்டா எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டு அது ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி என்னவாக இருக்கிறது லாம்டா என்பதை பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் தீர்வுகளை எழுதி லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகப்படுத்தி பொது தீர்வை நம்மால் எழுத முடிந்திருக்கிறது. இப்பொழுது நாம் சில உதாரணங்களை பார்த்து மேலும் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். Find the general solution of the differential equation. Fifth derivative minus 10 fourth derivative of y plus 54 third derivative minus 132 second derivative of y plus 137 y prime minus 50y = 0. இது 5 வரிசை நேரியல் சமபடித்தான நிலையான மரலிகள் கெழுக்களாக உடைய சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இதன் தீர்வு அமைப்பு y = e பவர் லாம்டா எக்ஸ். துணை 5 படி சமன்பாடு நமக்கு லாம்டா பவர் 5 மைனஸ் 10 லாம்டா பவர் 4 பிளஸ் 54 லாம்டா கியூப்ட் மைனஸ் 132 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 137 லாம்டா மைனஸ் 50 = 0 என்று கிடைக்கிறது. லாம்டா மைனஸ் 1 இடது பக்கத்தில் உள்ள பல்லுறுப்பு கோவைக்கு ஒரு காரணியாக இருக்குமா என்று சிந்தட்டிக் டிவிஷன் மூலம் கண்டுபிடிக்கலாம். இந்த சிந்தட்டிக் டிவிஷனை நாம் செய்தோம் என்றால் நமக்கு இந்த லாம்டா பவர் 5 மைனஸ் 10 லாம்டா பவர் 4 பிளஸ் 54 லாம்டா கியூப் மைனஸ் 132 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 137 லாம்டா மைனஸ் 50 இஸ் ஈக்குவல் டு லாம்டா மைனஸ் 1 into lambda power 4 minus 9 lambda cubed plus 45 lambda square minus 87 lambda plus 50 என்று கிடைக்கிறது. இப்பொழுது lambda minus 2 என்பது இந்த பல்லுறுப்பு கோவைக்கு காரணியாக இருக்கிறதா என்று பார்க்கலாம். மறுபடியும் சிந்தட்டிக் டிவிஷன் வழிமுறையை கடைபிடித்தோம் என்றால் நம்மால் இந்த பல்லுறுப்பு கோவை என்பதை lambda minus 1 into lambda minus 2 into lambda cube minus 7 lambda square plus 31 lambda minus 25 என்று எழுத முடியும். அதை மேலும் lambda minus 1 into lambda square minus 6 lambda plus 25 என்று எழுத முடியும். அதாவது lambda minus 1 the whole square into lambda minus 2 into lambda square minus 6 lambda plus 25 என்று எழுத முடிகிறது. இதற்கு அதனால் lambda 1 = lambda 2 = 1 என்கிற இரு சமமான மூலங்கள் இருக்கின்றன. மேலும் lambda 3 = 2 என்ற ஒரு மூலம் மெய்யெண்ணாக கிடைக்கிறது. மற்றும் lambda square minus 6 lambda plus 25 = 0 என்பதின் மூலங்களை கண்டுபிடித்தால் அவை கலப்பெண் மூலங்களாக இருக்கின்றன. அவை lambda 4 = 3 plus 4i lambda 5 = 3 minus 4i என்று கிடைக்கிறது. அதனால் நமக்கு
5 படி துணை சமன்பாட்டின் தீர்வுகளாக 1 1 2 3 + 4i 3 - 4i என்று கிடைக்கிறது. இதை கொண்டு நாம் தீர்வுகளின் அமைப்பை எழுதலாம். அதாவது தீர்வுகள் e பவர் லாம்டா 1 x, x e பவர் லாம்டா 1 x, e பவர் லாம்டா 2 x, e பவர் நியூ x cos ஒமேகா x, e பவர் நியூ x sin ஒமேகா x என்று இருக்கும். லாம்டா 1 என்பது 1, லாம்டா 2 என்பது 2, நியூ என்பது 3, ஒமேகா என்பது 4. அதனால் நமக்கு e பவர் x, x e பவர் x, e பவர் 2x, e பவர் 3x cos 4x, e பவர் 3x sin 4x என்பவை 5 தீர்வுகளாக கிடைக்கின்றன. இவை நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கின்றன. அதனால் பொது தீர்வு y = e பவர் x into a1 + a2x plus a3 e பவர் 2x plus e பவர் 3x into a4 cos 4x plus a5 sin 4x என்று இருக்கிறது. இதில் a1 a2 a3 a4 a5 என்பது 5 தன்னிச்சையான மாறிலிகளாக உள்ளன.